நீங்களும் ரெடியா இருக்கிறீங்க. வயசு ஒரு தடை கிடையாது. நிறைய பேர் எனக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ எங்க கூட பாருங்களேன், ஒரு 21 வயசு பையன் பண்றேன், ஒரு 14 வயசு பொண்ணு பண்றாங்கன்னா உங்களால பண்ண முடியாது. எப்பவுமே இளமையா இருக்குவாங்க. மேடம் ஏற்கனவே மேடம் சொன்னாங்க, இளமை, ஆரோக்கியம், பணம் இது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்க இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த 83 வருஷம் சர்வீஸ்ல வேற எங்கேயும் இல்லை. பெரிய லெவலில் ஒன்றும் சாதிக்கவும் முடியல. ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சா கூட கடன் வாங்கி தான் வாங்க முடியும் ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த வாய்ப்பு கிடைக்குது. இன்னைக்கு கார் வாங்கினா வாங்க முடியும், ஆனால் கேப்டன் சொன்னா வாங்க. கேப்டன் என்ன சொல்றாங்க, கார் வாங்கினா நாளைக்கு வாங்க ரெடி. எல்லாரும் லீடர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. எல்லா ஃப்ரண்ட் ரோ லீடர்ஸ் எல்லாரும் இன்னைக்கு கார் வாங்க ரெடியா இருக்கிறாங்க. ஆனால் லீடர்ஸ் சொல்லி உத்தரவு காத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க சொன்னா கார் வாங்க. அதே மாதிரி நீங்க கூட்டிட்டு வந்தவங்க நாமங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேளுங்க. ஒரு 7 பேர் சுதந்திர அவார்டுல 7 பேரை வச்சு மீட்டிங் நடந்த இந்த SSG இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பேர் தேங்க்யூ இருக்கிறாங்க. குட் ஈவினிங். லீடரோட ரிக்வெஸ்ட் சரி சார், இது மாதிரி ஏதாவது பேச பார்த்தீங்கன்னா என்ன அப்படியே ட்ரெயின் அப் பண்ணிட்டாங்க. சரி, என்னுடைய பேர் ஏற்கனவே நான் சொன்னதான் மீனாட்சி சுந்தரம். நான் வந்து பேசிக்கலி ஒரு பிசிஷியன், MD பிசிஷியன் அண்ட் ஆக்டாலஜிஸ்ட் அண்ட் கார்டியாலஜிஸ்ட். நான் முதல்ல சேரப்ப ஏன் ஒய்ஃபுக்கு ஒரு ஹெல்த் சேலஞ்சு, அதுக்காக நான் யூஸ் பண்ணேன். இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி பிளானெல்லாம் நாங்கள் எதுவும் பார்க்கல. இந்த மேடையில் இந்த லீடர்ஸ் யாருமே பிளானை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால் அந்த பிளானை பார்த்து நம்ம புரிஞ்சு 4 பேர்கிட்ட கேட்டு சேருவோம்னு நினைக்காதீங்க. புரியாமல் இருக்கு தான் நல்லது. அப்படிதான் நாங்களும் ஒன்றுமே தெரியாமல் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணோம். 3 மந்த்ஸில் கம்ப்ளீட்டாக இந்த ஹெல்த் சார்ஜ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை வந்தது. ஆனால் ஒன்று, முதல்ல டாக்டர் என்கிட்ட வந்து முதல்ல 2 வீலர் மெக்கானிக் பேசினாங்க. எதை பற்றி பேசினாங்கன்னா புரோட்டீன். நான் கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தேன், இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்னு. அடுத்து எனக்கு கொஸ்டின் வந்தது, சார் அப்போ வந்து எங்கள் லீடர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு. இது வந்து நான் சொல்றது ஆரம்ப கட்டம், இந்த SSG ஆரம்ப கட்டம். அப்போ சரி, அவருக்கு நான் சில கேள்வி கேட்கணும். அதுக்கு நான் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தேன். 1/2 hour தான் டைம் கொடுத்தேன். அதுக்குள்ள அதோட சரி. அதுக்கப்புறம் நான் கிராஸ் கொஸ்டின் கேட்டோன்னே சரி, அதுக்கப்புறம் போயிட்டு நாங்கள் அடுத்த வாரம் வரோம். இப்படி திருவனந்தபுரத்துலையும் திருநெல்வேலியில இருந்து பரமக்குடிக்கு 5 தடவை வந்தாங்க. ஆக்சுவலி ஏதோ ஒரு 5 தடவை ஓட்டல் எக்ஸாம் நடக்கிற மாதிரி. நான் வெறுமனே ப்ராடக்ட் பற்றி நான் ஏற்கனவே ஒரு ப்ரோட்டீன் எழுதிட்டு இருக்கேன். அந்த இப்போ நோட்டீஸ் பீடா பாவம் அந்த கம்பெனி ஆட்கள் ஏன் இந்த ப்ரோட்டீனுக்கு அந்த ப்ரோட்டீனுக்கு என்ன வித்தியாசம் சளைக்காம பதில் சொன்னார். சளைக்காம ஒரு லெக்சரே. அதுக்கப்புறம் தான் ஒரு 2 வீலர் மெக்கானிக்கையே இந்த அளவுக்கு மாத்துறப்ப ஏன் நம்ம இதை ஏற்றுக்க கூடாது. அதுக்கப்புறம் நான் என் ஒய்ஃபுக்கு யூஸ் பண்ண உடனே கம்ப்ளீட்லி 100% சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன். நீங்க யாரும் இனிமேல் யூஸ் பண்ணி நான் சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு சேர்ந்துக்கிறேன்னு சொல்ல வேண்டாம். நான் ஒரு டாக்டரே சொல்றப்ப நீங்க தாராளமாக நம்பலாம். நான் சாட்டிஸ்ஃபை ஆனது எங்கேயுமே நீங்க டெஸ்ட் பண்ணவும் முடியாது. நான் 5 ஸ்கேன் எடுத்தேன். எவ்வளவு தூரம் சந்தேகப்பட்டு பாருங்க. நீங்க எடுப்பீங்களா? ஒரு ஸ்கேன் கூட எடுக்க மாட்டீங்க. நான் 5 ஸ்கேன் எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் நம்பிக்கை. முதலே நம்பிக்கை இருக்கு, இருந்தாலும் இது என்ன மாற்றத்தை இந்த அளவுக்கு கொடுக்குது அப்படின்னு எனக்கு சந்தேகம். அதுக்கப்புறம் தான் வேர்ல்டு கிளாஸ்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி நான் செல்ஃப் யூஸ் தான் பண்ணணும். இப்போ அடிக்கடி உங்களை கூட்டம் இது கிடையாது மறந்துட்டேன். இன்னைக்கு புதுசாக வந்தவங்க கொஞ்சம் எதிர்க்கு சார், புதுசாக இந்த ஹாலுக்கு இன்னைக்கு வந்தவங்க உங்களுக்கு ஒரு நல்ல பாராட்டு கொடுங்க. முதல்ல பாராட்டு தெரிவிக்கிறது நீங்க தான். ரொம்ப நன்றி சார். புதுசாக வந்தவங்க நாங்களாம் அந்த காலத்தில் 5000 கொடுத்து சேர்ந்தோம். நீங்கள் உங்களுக்கு ஜாயினே இப்போ புரியாது. நீங்கள் எந்த யோசனையுமே பண்ண வேண்டாம். யோசனை பண்ணணும்னா உங்களுக்கு நடக்காது. ரைட், அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். நம்ம இன்னைக்கும் என்னுடைய நர்சிங் ஹோம்ல
இந்த டெட்டால், ஃபினாயில், லைசால், ஹார்பிக் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டேன். முழுக்க முழுக்க பர்ஃப்யூம், எல்ஓசி, இதுதான் எல்ஓசி பேக்டீரியல், இதுதான். எல்லாம் வர பேஷண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க, என்ன சார் ஆஸ்பத்திரி வாடகையே இல்லையே, இது ஆஸ்பத்திரியா வீட்டா? மக்களோட நம்பிக்கை ஆஸ்பத்திரினா அந்த டெட்டால் ஸ்மெல் எடுக்கணும். ஜிஹெச்ல போனா போயிட்டு வந்தா எங்க சட்டை எடுக்கல நான் வாடகை எடுக்கணும், அந்த மாதிரி இல்லைன்னு. ஸோ அது வந்து கெடுதல். எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் நீங்களும் யூஸ் பண்ணிக்க, நாங்களும் யூஸ் பண்றோம். அது மாதிரிலாம் யூஸ் பண்ண வேண்டாம். முதல்ல நம்ம வந்து செல்ஃப் யூஸ் A to Z இந்த ப்ராடக்ட்ஸை நல்லா யூஸ் பண்ணி நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதுல நிறைய பேர் நினைப்பாங்க காஸ்ட்லி. ஆமா காஸ்ட்லி தான், நான் போகப்படா ஒத்துக்கிறேன், காஸ்ட்லியா. ஆனா நீங்க வாங்க போற மாத்திரைகள் எவ்வளவு காஸ்ட்லின்னு உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். இது காஸ்ட்லியா இருந்தாலும் இது வந்து ஹைலி எஃபெக்டிவ். சிக்கன என்கிட்ட நோயாளியா வந்தவங்க ஒரு சில பேர் கஸ்டமரா மாறினாங்க, ஒரு சில பேர் யூசரா மாறி இருக்காங்க. ஆனா யாரும் இப்ப நோயாளியா இல்லை. நான் வந்து ஒரே ஒரு தப்பு, யாருக்குமே நான் வீடியோ எடுக்கல. நான் பேசிட்ட போய் நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்துட்டா உங்களுடைய நீங்க போட்டே காமிச்சிருப்பேன் எவ்வளவு தூரத்துக்கு இந்த ப்ராடக்ட் உங்களை மாறுது. இதுல வந்து நீங்க எல்லா தயவுசெய்து யாரும் மருந்துன்னு நினைச்சிட வேண்டாம். நான் டாக்டர் பேசுனால மருந்துன்னு நினைச்சிட வேண்டாம். இது வந்து துணை உணவு தான், துணை உணவு. இது வந்து உணவுல இந்த சத்து இல்லை, அதனால இந்த சத்தை நம்ம கொடுக்குறோம். இல்ல என்கிட்ட இருக்குமா, யாருமே உணவுல வந்து இந்த சத்து எதுவும் சேரல. அது மட்டும் நல்லா இருக்குங்க. எல்லா வியாதிக்கும் ஒரு சில சத்துக்கள் குறையத்தான் செய்யும். அந்த சத்துக்களை சரி கட்டுறதுக்கு தான் இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி முதல்ல வந்து என் பேஷண்ட் வந்து நீங்க சொன்ன மாதிரி டாக்டர் சொல்றப்ப கேட்பாங்க. ஆனா காஸ்ட்லி, நான் ஆம்பே டாக்டர் 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது தெரியுமா? அப்பெல்லாம் லீடர்கிட்ட சொல்லுவேன், சார் இந்த மாதிரிலாம் அது கவலையும் படல. ஏன்னா என் மனசாட்சிக்கு தெரியும் இது வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ். இன்னைக்கு யாருமே அப்படி யாருமே சொல்லல. வந்து பாக்கெட்ல ரூபாயோட வந்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க. நான் இங்க இருந்தாலும் என்னுடைய கிளினிக்ல வந்து அவங்கவுங்க ப்ராடக்டை வாங்கிட்டு போவாங்க. அயன், பயோட்டிக், புரோட்டீன், நியூட்ரலைட் தான் மேஜர். அது பாட்டு அவங்க வாங்கி போயிடுவாங்க. வாங்குறவங்க திருப்பி வாங்குவாங்க. முதல்ல வாங்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் புரிஞ்சுட்டா கண்டிப்பா. ஆனா ப்ராடக்டை பத்தி நல்லா தெரியுது. அவங்க கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லணும். யார் எதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த டீம்ல தான் இன்னைக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க இதை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே இந்த ஒரு டீம்ல தான் எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா ட்ரைனிங் இங்க வேற எந்த டீம்லையும் இந்த மாதிரி ட்ரைனிங் நீங்க பார்க்க முடியாது. ஒன்ஸ் நீங்க இதுல ஜாயின் பண்ண பிறகுதான் தெரியும். இந்த டீம்ல தான் தமிழ்நாட்டிலே மேக்ஸிமம் எல்லா பிசினஸ் ட்ரைனிங், ப்ராடக்ட் ட்ரைனிங், நீங்க காஸ்ட்லின்னு சொன்னா அதுக்கு என்ன பதில் சொல்லணும் எல்லாமே இங்க ட்ரைனிங் சொல்லி கொடுப்பாங்க. நீங்க அதை மட்டும் சொன்னாலே போதும். அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸை வந்து எல்லாமே இருக்கு, புதுசா வந்து இருக்கு. இப்போ மார்ச் மாசம் விமென்ஸ் ஹெல்த்னு ஒன்று வருது. நெக்ஸ்ட்ல வந்து மார்ச் மாசம் விமென்ஸ் ஹெல்த் வருது. பெண்களுக்காகவே தனியா ஒரு ஹெல்த் வருது. அதெல்லாம் மோஸ்ட் யூஸ்ஃபுல். ஏன்னா இப்ப கவர்மெண்ட் இஸ் கன்சர்னே வந்து பெண்கள் தான். இப்ப கவர்மெண்டோட கன்சர்னே வந்து லேடி. இப்போ ப்ரோக்ராம் கவர்மெண்ட்ல இருக்க ப்ரோக்ராம் எல்லாமே பாருங்க லேடிஸ் ஓரியன்டா தான் இருக்கும் எல்லா ப்ரோக்ராம். ஸோ அதனால இந்த ஹெல்த் ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த காஸ்ட்லி யாரும் ஒதுக்கிற வேணாம். ஏன்னா நீங்க இதை சாப்பிட்றப்ப கண்டிப்பா ஒரு வியாதி வர்றதை நீங்க தடுக்கலாம், கண்டிப்பா தடுக்கலாம். ஒரே ஒரு வந்து நான் சொல்றேன், சக்கரை வியாதியை நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, சார் வராம தடுக்க முடியுமா, வந்தா என்ன பண்ண? இதுக்கு முன்னால நான் இதுல ஜாயின் பண்ணதுக்கு முன்னால வந்தா அவ்வளவுதான், நீ லைஃப் லாங்க சாப்பிட்டு தான் தீரணும், ஒன்னும் தடுக்கலாம் முடியாது, பரம்பரையா இருந்தா கண்டிப்பா வரத்தான் செய்யும், நம்ம சாப்பாட்டு முறை அப்படி அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா இப்போ அப்படி சொல்றது வராம தடுக்க முடியும். இந்த ஹோப்பை வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் ஹெல்த், ஃபைபர், புரோட்டீன், இது மூணையும் நம்ம சொல்லலாம். வராம தடுக்க முடியும்.
ஒரு குடும்பத்துல அப்பா அம்மா மாமா